ஹதீஸில் என்ன வருது? ஹதீஸில் சொல்லப்படுது, ஒரு பெற்றோர் மா நஹல வாலிதுன் வலதஹு, ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு தரக்கூடிய அன்பளிப்புகளில் ஆக சிறந்தது என்ன என்று சொன்னால், அஃதல மின் அதபின் ஹசன், அழகிய ஒழுக்கத்தை விட வேறு எதுலன்ட்டாங்க. போ எல்லாரும் வாட்சி, முக்கால்வாசி பேர் வாட்சி, ஒருத்தர் 2 பேராவது மார்க் அப்படின்னாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஏன் அதபுக்குள்ளே தான் மார்க் இருக்குது. புரியுதா? ஒருத்தர் நல்ல பயான் பேசுகிறாரு, நல்ல கிராத் ஓதுறாரு, பழக முடியலை, மனுஷனான பழக முடியலை, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுவுறான் மனுஷனான, அவனை வச்சு சமுதாயத்துக்கு பயன் இருக்கா? இப்போ எப்படி சொல்லி கொடுத்தாங்க? சிறந்த ஒழுக்கத்தை, அழகிய ஒழுக்கத்தை விட சிறந்த அன்பளிப்பு எதுவும் இல்லைன்ட்டான். ஏன் ஒரு மாணவரிடம், ஒரு பிள்ளையிடம் சிறந்த அழகிய ஒழுக்கம் வந்துவிட்டது என்று சொன்னால் எவ்வளோ காசு கொடுத்து வாட்சி வந்துடும். புரியுதா? எதுவெல்லாம் சொன்னீங்களோ ஈஸியாக கிடச்சிடும், தேடி வரும், இவன் ஓடி போக வேண்டாம். எது கிடைத்தால், எந்த கிஃப்ட் கிடைத்தால், அழகிய ஒழுக்கம் இவனிடம் வந்துவிட்டது என்று சொன்னால் வாட்சி அல்லாட துவா கேட்டால் போதும், அல்லா தால கொடுத்துரும். எப்படி கொடுப்பானே தெரியாது, எந்த வகையில் கொடுப்பானே தெரியாது, எந்த ரகத்தில் கொடுப்பானும் தெரியாது. கற்பனைக்கு எட்டாத முறையில் அல்லா தால கொடுப்பான். உலக வாழ்க்கை அப்படி கொடுப்பான். ஆனால் இவன் மனசு அல்ல இப்படி ஆக்குவான் தெரியுமா? எது கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிடுவான். இவன் கேட்டது ஒன்றா இருக்கும், கிடைத்தது ஒன்றாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் தகுதிக்கு, இவனுடைய முயற்சிக்கு உட்பட்டு, இவனுடைய அளவுக்கு உட்பட்டு அல்லாஹ் புகழ ஆரம்பிச்சிடும். புரியுதா இல்லையா? இப்போ நீங்கள் இங்கே நான் கேட்டதால் கொஞ்சம் பவ்யமாக சில விஷயங்களை சொன்னீங்க. வீட்டில் போய் கேட்டால் தான் தெரியும். அது சார் உயிர் எடுத்துட்டான் சார். இங்கே ஒரு பையன் ஓத சேர்த்தாங்க சென்ற வருஷம், இப்போ இல்லை. அவங்க வாப்பா ஒரு டீ கடையில் அன்றாட காட்சி. மொவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கேடிஎம் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டான். 50 ரூபா, 50,000மா பத்தியா? அப்டேட் பத்தியா? அப்டேட் பத்தியா? 3 லட்சம். அவங்க அத்தா டீ கடை உட்காந்து கிளாஸ் கலெக்ட் உட்காந்துருக்காரு. ஃபோன் வருது, அத்தா ஒரு நிமிஷம் கம்பெனிக்கு வாங்கலை. ஹோண்டா கம்பெனி நிற்கிறா, லைட்டாக வந்துட்டு போங்க. ஹோண்டா கம்பெனி என்ன கம்பெனி? அது கேடிஎம். அந்த கம்பெனிக்கு லைட்டாக வாங்கலை. சரி, ஏதோ இதற்கு விளங்கலை. அங்கே போனால் ஒரு கையெழுத்து மட்டும் போடணும், மாதம் மாதம் டியூ கட்டணும்ல, சின்ன கையெழுத்து மட்டும்தான் தா, நீங்கள் போட்டு போயிருங்க, மீதை நான் பார்த்துக்கிறேன். அவங்க அத்தை திகைச்சு போய் நிற்கிறாரு. எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும், இப்போ வரைக்கும் மாதம் மாதம் என்னது வாங்கினா வயசு என்ன? 14, 15 இவ்வளோ தான். எவன் பேரில் எடுத்தான்னு தெரியல, எப்படி கொடுத்தான்னு தெரியல. ஆனால் யார் மேலே தான் வந்து விழுது? எப்படி பேசுனா என்ன பேசுனான்னு தெரியல. பாடத்துக்கும் அவனுக்கும் 10 பைசாவுக்கு சம்மந்தம் கிடையாது. புரியுதா? கல்விக்கு அவனுக்கும் 10 கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது. ஆனால் என்னதை பற்றியா? கேடிஎம் பைக்கு. இப்போ சட்டம் போட்டான், ஜூன் 1 ஸ்டார்டிங்கு. 18 வயசுக்கு எவனாவது வண்டி ஓட்டினா வச்சுங்களேன், அவங்க அத்தா அம்மாவுக்கு தண்டனை. இவனுக்கு 25 வயசு வரைக்கும் லைசன்ஸு கிடையாது. சும்மா ஓட்டுறான் உட்காந்து, பெட்ரோல் செலவு பண்ண டருபுரு இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே. ஏன் ஓட்டுறேன் இவனுக்கும் தெரியாது, எங்கே போகணும் இவனுக்கும் தெரியாது. சும்மா வாப்பாட்டிருந்து பெட்ரோல் காசு வாங்கி போட்டுட்டு சும்மா மேக்க ஊரலாந்து கிழக்க ஊரலாந்து. ஏன்டா போகிற? ஒரு பந்தா.
தெருக்கார முழுவதும் பத்துவா செய்கிறான். சனியை வந்துட்டானா என்ன தெருவே இல்லையாடா இங்கே தானா, இது அவன் கேட்டால் வேணுங்கன்னே போகிறான். அந்த பெருசு தானே என்னை திட்டுச்சு, ரொம்ப ஓவராக சீன் போகிறான்டா. அவன் முன்னாலே கிர் அவன் காது கிழிகிற வகையில் நல்லா விட்டு நல்லாங்களா தான் வரேன். அவர் சொல்ல முடியுதா, போயிட்டு பார்த்தா அல்ல அவனை சிறப்பாக்குவான், மேன்மையாக்குவான், வெளிப்படையா. உள்ளுக்குள்ள சனிய தெருவே பத்துவான் பண்ற அட்டகாசம் அப்படி இப்படிதான் இல்லையா? அப்போ சிறந்த கிஃப்ட்டு பெற்றோர் தரணும். இவன் பெற்றோருடைய கஷ்டப்படுத்தி வாங்கிடலாம். கேடிஎம் பைக் கடைசியில் அந்த பைக்கை ஓட்ட முடியாமல், டிஏ கட்ட முடியாமல், அதுக்கு பல பிரச்சனைகள் ஆகி திரும்ப அதை சமாதானப்படுத்தி இப்போ வரைக்கும் கட்டிட்டு இருக்காரு. அவன் 10 பைசாவுக்கு பயன் கிடையாது, வெளிப்படையா. அல்லாஹ். இப்போ ஒரு பேப்பரில் வந்துச்சு, அத்தாட்ட வந்து செல்ஃபோன் வாங்கி கேட்டால் ஒரு புள்ள வாங்கி தர மாட்டேன்ட்டா தற்கொலை பண்ணிக்கிட்டேன். பார் வேணாங்கம்மா. அப்போ எப்படி மனது இருக்குன்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு சிறந்த கிஃப்ட்டு கேடிஎம் பைக்கு. அத்தா பிறந்தநாள் வரப்போது என்ன வாங்கி தர போகிறீங்க? ஒரு 1/2 கிலோ அல்வா? இதெல்லாம் ஒரு மேட்ரா? ஒரு ஐஃபோனு, ஒரு அந்த ஃபோனு, இந்த ஃபோனு, இப்படி போயிடுச்சு ரேஞ்சு. புரியுதா இல்லையா? இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வேணுமா? மக்கள் இதைத்தான் சிறந்த கிஃப்ட் என்று பிள்ளைங்க விளங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 25 வயசு வாலிபன் கேடிஎம் பேக் வெயிட்டில் வாங்கி கேட்டிருக்கேன். இதே கேடிஎம் தான். அவங்க வாப்பா எப்பா இப்போ தான் சம்பாதிச்சு முடிச்சு, இப்போ தான் காசு செலவாயிடுச்சுன்னு அடுத்த மாதம் சம்பளம் வாங்கி தரம்பான்னு தான் சொல்லியிருக்காங்க. போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான். லாகு இப்போ நடந்த இல்லை லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வாழ்க்கையா? ஐஃபோனு அல்லது மற்ற ஆண்ட்ராய்டு ஃபோனு, கேடிஎம் பைக்கு, இதான் வாழ்க்கையா? பாருங்க, இப்போ நான் கேடிஎம் சொன்னதுமே டக்குன்னு அவன் காசு சொன்னான் பாருங்க, 3 லட்சம்ட்டான். என்ன படம் ஓதுறான்? ஆனால் விவரம் பத்தியில எல்லாரும் அப்படி தானே சிரிக்கிறோம். இப்போ நான் கேட்டால் அவ்வளோதான். அப்போ சிறந்த கிஃப்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக என்ன சொல்லப்படுது? அழகிய ஒழுக்கம். அந்த அழகிய ஒழுக்கம் இவர் இந்த சின்ன வயசுலேயே இவர் வாழ்க்கையில் அதை கற்க 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 கேடிஎம் பேக்கு அதை விட சிறந்த பேக்கு எல்லாம் கொடுப்பான்னு அர்த்தம். எது கொடுத்தாலும் இவருக்கு சிறப்பாக தெரியும். ஆனால் இந்த அழகிய ஒழுக்கம் இவருக்கு இல்லாவிட்டால் என்ன சம்பாதிச்சாலும் சிறுசாக தெரியும், பெருசாக தெரியாது. கேடிஎம் பேக்கே வாங்கி கொடுங்களேன், 1 வருஷம் ஓட்டுவான் வச்சுக்கங்களேன். அடுத்த மாடல் என்ன? எந்த அத்தா வந்து மனசை நோகடித்து கடனாளியாக ஆக்கி பைக்கு வாங்கினானோ 1 வருஷத்துக்கு பிறகு அத்தா இது பழைய மாடல் தா, ஒரு கெத்தாக போக முடியல, என் ஃப்ரெண்ட்ஸில் இதை விட அட்வான்ஸாக இருக்கான், இந்த வண்டிக்கு இந்த டிஏ கட்டி முடிக்கலை, அதுக்குள்ளே மகனாருக்கு அடுத்த ஆசை என்னது? அடுத்த பைக். அடுத்த மாடல் வாங்கித்தாங்க தா. இப்படி ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுத்தா இப்போ அடுத்த மாடல் லேட்டஸ்ட்டாக வந்திருக்குதா, நாளைக்கு போயிடலாமா அத்தா, ஞாயிற்றுக்கிழமை நான் ஃப்ரீயாக இருப்பேன். இவன் ஃப்ரீயாக இருப்பானா? உங்கள் அத்தனோட ஃப்ரீயாக இருக்கணும். நாளைக்கு நான் ஃப்ரீ, ரைட்டாக வாங்கலாம், போயிட்டு வந்துடுவோம். அடுத்த கடனாளியாக ஆக்க. அப்போ இந்த அழகிய ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் என்ன கிடைத்தாலும் ஒரு காலங்கள் முடிந்த பிறகு அடுத்தது வந்துடும் சிந்தனை, அடுத்த அப்டேட். ஆனால் இந்த அழகிய ஒழுக்கம் நம் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று சொன்னால் சைக்கிள் கூட கேடிஎம்மா தெரியும். சுருக்கமாக இப்படி ரப்பு கொடுத்தானே. நம்ம போடக்கூடிய ஆடை நமக்கு விலை உயர்ந்த ஆடையாக தெரியும். அப்போ பெற்றோர் பிள்ளைகளுக்கு தரக்கூடிய அன்பளிப்புகளில் ஆக சிறந்தது எது? அழகிய ஒழுக்கம். எங்கே போய் கற்றுக்கொள்ள?
ஸ்கூலில் போய் கற்றுக்கொள்ளலாம், அழகைய ஒழுக்கண்டா கற்றுக்கொள்ளலாமாங்க? அங்கே போனால் தான் ஒழுக்கம் போகுது. இப்போ அப்படி ஆயிடுச்சு. வீட்டில் இருந்தால் கூட ஒழுங்காக இருந்துடுறான், ஸ்கூலுக்கு போனால் என்னவாயிருது? எல்லாம் மாறிடுது. சேர்மானம், பழக்க வழக்கம். அப்போ எங்கே தான் கற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்கள் பாப்பா, நீங்களே சொல்லுங்கள். இன்னும் மதரசா இல்லை நல்ல மக்களுடன் பழகினால் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ சில பேரண்ட்ஸுங்க பிள்ளைங்களை சேர்க்க வந்தாங்க, எதுக்கு கேள்வி கேட்டதுக்கு இப்போ சொன்ன பதில் என்ன? நல்லபடியாக ஒழுக்கமாக வரணும் இதுதான் சொன்னேன். அப்போ பெற்றோர் பயப்படுறாங்க பாரு. அப்போ அவங்க உங்களுக்கு செய்த வெகுமதி தான் இந்த மதரசா. உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க? சிறந்த கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அதபுகள் சொல்லி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அது எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எப்படி கேட்ச் பண்ணிக்கிறோம் தான் வேணும். எப்படி கேட்ச் பண்ணிக்கிறீங்க? மகரிபில் பார்த்தேன், ஏன்னா இப்ராஹிம் எங்கள் சின்ன பையன் இப்ராஹிம் இமாம்ங்க அல்ஹம்துலில்லாஹ் ஓடிட்டு உட்காந்துருக்காங்க. நீ அங்கே என்ன பேசிகிட்டு இருக்க? யார் கூட? அவங்க கூடயா? தக்பீர் கெட்டியதுமே கெட்ட வேண்டியதானே, பராக் பார்க்கக்கூடாது. அப்போ என்ன செய்ய, எப்படி கற்றுக்க? இங்கே வந்தாச்சு, அட்டகாசம் பண்ணவா, அலட்சியம் பண்ணவா? பழைய பிள்ளைங்க அப்படி தானே சில நேரங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு 4 பேர் சேர்ந்தால் ஒருத்தனை விடைக்கிறது, இல்லை கேலி கிண்டல், தேவையில்லாத பேச்சு தான் வரும். தேவையில்லாத சிரிப்பு, தேவையில்லாத பேச்சு ஒருத்தனை மூடனா ஆக்கிடும். ஒரு அறிவாளி அதிகம் பேச மாட்டான், அதிகம் சிரிக்க மாட்டான், புன் சிரிப்பு இருக்கும், முட்டாள் சிரிப்பு இருக்காது. ஃபல்யல்ஹகு கலீலா வல்யபுகு கசீரா அல்லாஹ் சொல்லிட்டு. அடுத்த வசனம் என்ன? குறைவாக மக்கள் சிரிக்கட்டும், அதிகமாக ஆளட்டும்ன்ற அல்லாஹ். குறைவாக சிரிக்கட்டும், அதுக்குன்னு சிரிக்கக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுதா? புன்சிரிப்பு என்றைக்குமே இருக்கும். அந்த புன்சிரிப்பு உள்ளத்தில் பாரம் இல்லை என்பதற்கான அடையாளம். என்னுடைய மைண்டும் மனதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்பதற்கான அடையாளம் தான் என்ன? சிரிப்பு, புன்சிரிப்பு. நல்ல மூளை வேலை செய்யும். சிரிச்சுக்கிட்டே இருந்தா இருக்கிற மூளை மங்கிடும். ஏற்கனவே மங்கி தான் இருக்குது, டோட்டலாக டெலீட் ஆயிடும், மூளை வேலையே செய்யாது. அது என்னைக்கு வேலை செஞ்சுருக்கு அப்படி சொல்லக்கூடாது. என்ன செய்யாமே போயிடும், நுண்ணி அறிவே கிடைக்கும். ஆனால் புன்சிரிப்பு இருந்தால் அப்போ ரெண்டுமே சிரிப்பு தான். புன்சிரிப்பு இருந்தால் நல்ல வேலை செய்யும். சும்மா சிரிச்சுக்கிட்டே கிடந்தா வெடிச்சிருப்பு. இன்னொரு தெரு கேட்குது இங்கே சிரிக்கிறது, விளங்குமா? இது இங்கே சிரிக்குது, அங்கே வரைக்கும் கேட்குது. பாடம் சொல்லு வாய்க்குள்ளே சொல்கிறான் பாடம், அதைத்தான் வாய் விட்டு சொல்லணும். பேச்சையும் குறைக்கணும், தேவைக்கு தான் பேசணும். பேசுனா வெற்றியா? ரசூல்லா பேசாமல் இருந்தால் வெற்றின்னாங்க. மண் சமத்த நஜான்னா, யார் வாய் மூடி இருக்கானோ வெற்றின்ட்டாங்க. பாரு, ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம். வாய்க்கு பூட்டு போட்டால் எது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்? மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீ உட்காந்து பேசிக்கிட்டே கிடந்தனா மூளை வேலை செய்ய. எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது என்பதே இல்லாமல் முட்டாளாக தான் ஆகும். அறிவாளி யாரெல்லாம் உலகத்தில் அறிவாளியாக போற்றப்படுறாங்களோ அவங்க வரலாறுலாம் படித்து பாருங்கள். உலக மக்களாக இருந்தாலும் சரி, ஆகிரத்தை நோக்கி பயணப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, முதல் என்ன தான் செய்வாங்க? வாய்க்கு தான் பூட்டு போடும். இன்னும் அழகாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க. அப்போ யார் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, வாய்க்கு பூட்டு போட்டால் மண் சமத்த நஜா, அமைதியாக இருந்தால் அவருக்கு என்னது? வெற்றின்ட்டான்.
பேசினால் நல்ல விஷயத்தை பேசணும், இல்லை சும்மா இருந்துடும். அதுவும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். தேவை இருந்தால் மட்டும்தான் பேசணும், தேவை இருந்தால் மட்டும்தான் அங்கே சிரிக்கணும். சும்மா சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தால் என்னது? நமக்கு தெரியாதா? என்னப்பா ஈசா, நமக்கு தெரியாதாப்பா? சும்மா சும்மா என்ன செய்யக்கூடாது? சாப்பாட்டில் தெரிஞ்சு போயிடும், சத்தம் அங்கே வரைக்கும் கேட்குது. யாருன்னு கேட்டால் வருது பேர் இஹ்சான். மூளை வேலை செய்ய வேண்டாமா? மூளையில் போய் கிடக்கணுமா? மூளை வேலை செய்யணுமா? அதுக்கு பதில் இல்லையா? ஏன் அதுக்கு பதில் டக்குன்னு வர மாட்டுது? அந்த சிரிப்பு தான் மறைக்குது, அந்த பேச்சு தான் அது சொல்ல டக்குன்னு வர மாட்டுது. இப்போ வேலை செய்ய வேண்டாமா? டக்குன்னு இப்போ அப்போ கேடிஎம் டக்குன்னு வந்துச்சு பாருங்க. இப்போ வரல பாருங்க. கேடிஎம் எவ்வளோன்னு கேட்டால் 3 லட்சம் டக்குன்னு அப்டேட் வந்துச்சு. இதுக்கு லேட்டாக சொல்லாமா வேண்டாமா, வேண்டாமா சொல்லாமா, அதுல வரணும் பதில். ஏன் இந்த பேச்சு வந்துச்சு? உண்மையிலேயே அதுக்குன்னு மூடிட்டே இருக்கலாமா? சாப்பிடும் போது கூட கொஞ்சம் மூணு திறந்து வைக்கணுமா சாப்பாட்டை? தேவைக்கு பேசணும் என்று அர்த்தம். பேசவே கூடாதுட்டாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டியாப்பா பாடம் சொல்றா. நேற்று இப்சு பாடம் பார்த்து அதை சொல்றா, மீசான் பாடம் சொல்றா, அல்கிராத் வாதியா பாடம் சொல்றா. மிதிதான் விடும், அடி விடாது. அப்போ அங்கே என்ன செய்யணும்? வாயை திறக்கணும். ஊரில் போனது அந்த படம் பார்த்து படக்கதை ரைட்டாக சொல்ல இல்லைடா வரேன், அர்ஜென்ட்டாக யூரின் வருது போயிட்டு ஒரு செஞ்சு வந்து சொல்கிறேன்னு வந்து சொல்லுவான் வாய் வலிக்க சொல்லுவான். இப்போ இஹ்சானை விட்டா அவன் பிறந்ததுலேருந்து உள்ள எல்லா கதையும் சொல்லுவான். அதுவா இது கோபம் வரணும், வெக்க வரணும். நம்ம சொல்ல 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 அவனோட யாரை பற்றி சொல்கிறோம் அவன் அந்தஸ்து அங்கே போயிட்டு நம்ம உயர்த்திட்டே இருக்கும்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? உன்னை பற்றி சொல்லு, உன்னை பற்றி சொன்ன மாதிரியாவது போயிடுச்சு. ஏன்னா அப்படி நீ இப்படி உன் பெருமையை கூட சொல்லு, ஏற்றுக்கலாம். உனக்கு நீ ஹீரோ தான் வச்சுக்க. இவனை பற்றியே நீ சொல்கிற என்று சொன்ன நீ யாரை வளர்த்து விட்ற? நீ சொல்ல சொல்ல அவனுக்கு காசு. அப்போ அது என்ன செய்யணும்? மாற்றிக்கணும். ஒரு படக்கதை, அந்த கதை, இந்த கதை தேவையே கிடையாது. அறிவை ஒம்பாக்கிடும். அப்போ பேசினால் நல்ல விஷயத்தை பேசு. அது ஜும்ரா பசங்க பேசினா அல்லாஹ் ரசூலை பற்றி பேசணும். அப்படி பேசுகிற மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. சீர்திருத்தம் இங்கிருந்து வரணும். நன்மையான காரியம் செய்கிறீங்களா? அப்படி ஆதாரம் கேட்டால் தெரியும். நன்மையான விஷயங்கள் ஹதீஸ் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஹதீஸை கேட்குறீங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு ஆற்றை சொல்ல வேண்டாமா? இப்போ தொழுகை சட்டங்களை படிச்சிங்க, ஃபோன் பேசும்போது சொல்லணும். இது ஃபருதுமா பாப்பா, இது வந்து சுன்னத்து, இது ஃபருது, இது படிச்சுக்கிட்டேன், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ஹதீஸை படித்தேன், ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. எப்படி சொல்லணுக்காக சொல்லக்கூடாது. பேச்சில் ஏதாவது வார்த்தை வரும், அதை அனுசரித்து அப்படி சொல்லும்போது தான் அங்கே போய் மனசில் போய் பதியும். பேச்சு போங்கல வரும். தொழுகை பாடம் படிச்சிங்க, தொழுகை நேரத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய முறைகளை படிச்சிங்க, ஷேர் பண்ணுங்க. ஒருத்தங்க தொழுகிறான், தப்பாக தொழுகிறான், கேலி கிண்டல் தான் பண்ணுறீங்க. ஆனால் கூப்பிட்டு சொல்லி பாருங்கள், உண்மையான நண்பனாக கிடைப்பான் உங்களுக்கு. ஷாஜஹான் சேட்டர் பண்ணுறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது, எங்கே சொல்ல. ஒருத்தர் தண்ணி வீண் விரயம் பண்ணுறான், இப்போ தண்ணி வீண் விரயம் பண்ணக்கூடாதுப்பான்னு சொல்லணும். அப்போ சிறந்த அன்பளிப்பு எது?
அப்போ உங்கள் வாப்பம்மா எல்லாத்துக்கும் சிறந்த அன்பளிப்பு செஞ்சுருக்காங்களா இல்லையா? பாரு, நீ நினைப்பீங்க நம்ம இந்த வயசுல இங்கே வந்துட்டோமாடா, நம்ம வயசு பசங்கள்லாம் எப்படி இருக்கானுங்க எங்கே இருக்கானுங்க கூட நினைக்கலாம். ஒரு ஜெயிலில் வந்து மாட்டிக்கிட்டோமோ என்று கூட நினைக்கலாம். ஆனால் உங்கள் பேரண்ட்ஸுக்கு உங்களுக்கு செய்த மிகப்பெரிய அன்பளிப்பு எது தான்? கேடிஎம் பைக்கு கிடையாது, இந்த வாட்சு கிடையாது, விலை உயர்ந்த ஃபோன்கள் கிடையாது. இப்போ என்ன ட்ரெஸ் எடுத்து தராங்களா, அது சிறந்த அன்பளிப்பா? அது கடமை, எடுத்து கொடுப்பாங்க, அது வேறு. அன்பளிப்பு தான் சிறந்த அன்பளிப்பா தான் கேள்வி. அப்போ உங்கள் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய அன்பளிப்பு எது? இங்கே அந்த அதை கற்றுக்கொள்ள இங்கே வந்து சேர்த்துட்டாங்க. அப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன கற்கணும்? நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கு என்ன அன்பளிப்பு செய்ய போகிறீங்க அது சொல்லுங்களேன்ப்பா. உங்கள் பேரண்ட்ஸு உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு தேடாதோ? எவன் ஷாஜஹான் சாப்பிட்டானா, எவன் ஷாஜஹான் வந்து குளிச்சானா, பல் தேய்ச்சானா, பாத்ரூம் போனானா, அது கவலை இருக்க தானே செய்யும். அவனுக்கு இருக்கோ இல்லையோ, யாருக்கு கவலை இருக்கும்? மாமாமார்களுக்கா, வாப்பாவுமாக்கு என்ன இருக்கும்? கவலை இருக்குமா? இருக்காதா? அப்போ நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கு செய்யக்கூடிய அன்பளிப்பு என்ன சொல்லுங்கப்பா. உங்கள் பேரண்ட்ஸு மார்க் அடிப்படையில், குரான் ஹதீஸ் அடிப்படையில் யாருக்கும் அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கல. அல்லாஹ் உங்களுடைய பேரண்ட்ஸு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அல்லாஹ் செய்ய வச்சுருக்கான். என்னது? சிறந்த கற்றுக்கொள்வதற்காக. கற்று முடிச்சிட்டோமா? கற்றுலாம் முடிக்கலை, இப்போ தான் கற்க ஆரம்பிச்சிருக்கமே. சரி, நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கு செய்யக்கூடிய கிஃப்ட் என்ன அது சொல்லுங்களேன் பார்ப்போம். நல்ல பெயர் எடுத்து கொடுக்கும். என்னது நல்ல பேர் எப்போ கிடைக்கும்? இதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்தாலே போதும். எதை ப்ராக்டிக்கலாக? பேச்சில், நடத்தையில், ட்ரெஸ்ஸிங்கில், சுத்தத்தில். வாரத்துக்கு ஒருக்க பல் தேய்ச்சா எப்படி? இங்கே இருந்து நேரத்தை வீண் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்குன்னு சொல்ல என்ன செய்கிறது? பல் தேய்க்காமல் வாரத்துக்கு ஒருக்க பல் தேய்க்கிறது. சில பேர் 10 நாளைக்கு ஒருக்கெல்லாம் பல் தேய்க்கிறான். இது எப்படி? வடநாட்டுக்காரமாக ஜிப்பா ஒரு பக்கம் ஒரு வாரம் இந்த பக்கம் ஒரு வாரம் அந்த பக்கம் அப்படி போட்டால் எப்படி? சில பேர் ட்ரெஸ்ஸிங்ஸ் அழகாக இருக்குது, நீட்டாக இருக்கான். சில பேர் ரொம்ப அசுத்தமாக இருக்கு. அதில் என்ன பழக்கம் அதெல்லாம்? அப்போ ட்ரெஸ்ஸிங்கை மாற்றணும், பேச்சு பக்குவத்தை மாற்றணும். பாத்ரூம் போகிறீங்க, தண்ணி வீண்விரயம் பண்ணக்கூடாது, சுத்தமாக கழுவிட்டு அங்கே வரணும். பின்னால் வரவன் கழுவிப்பான்னு அப்படியே வந்தால் நம்ம ஏன் தண்ணீர் வீண்விரயம் பண்ணிக்கிட்டு நம்ம பாத்ரூம் போய்ட்டு வந்துடுவோம். நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருவாங்கன்னு நினச்சா எப்படி? அப்போ அங்கே என்னவா இருக்கணும்? சுத்தமாக இருக்கும், பழையபடியே இருக்கக்கூடாது. இதுதான் நீங்கள் மெருகேற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ இங்கே பாத்ரூம் போயிட்டு பின்னால் வரவன் கழுவிப்பான்னு சொல்லி வீட்டில் போய் அதே மாதிரி பண்ணால் நமக்கு பின்னால் வரவன் கழுவிப்பாங்க, எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா அது? அப்போ சுத்தபத்தமாக இருக்கணும் முதல் விஷயம். நல்ல ப்ரஷ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 5 தடவை ப்ரஷ் பண்ணணும். பாக்கெட்லேயே ப்ரஷ்ஷை வச்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ப்ரஷ் பண்ணுறோமோ மூளை அப்பவும் சுத்தமாகும். வாரத்துக்கு ஒருக்க பண்ணால் என்ன ஆகும்? ரொம்ப மோசமான பழக்கம். அதுக்கடுத்து நல்ல ஒழு செய்யணும். என்றைக்குமே ஒழுவுடன் இருக்கணும். ஒரு ஓதுற மாணவன், பொதுவாகவே ஒரு முஸ்லீம், குறிப்பாக ஓதக்கூடிய பிள்ளைங்க என்ன செய்யணும்? எப்போதுமே ஒழுவுடன் இருக்கணும். மலக்குகள் கூடயே இருப்பாங்க. ஒது இல்லாமல் இருந்தால் ஷைத்தானா கூட. ஒரு பாதுகாப்பு, ஒரு அரண், நம்மளை சுற்றி ஒரு அரண் வச்சுக்கிட்டே இருக்கும். நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்கணும். வெறும் ஸ்நாக்ஸுக்காக மட்டும் தேர்ந்தெடுக்கக்கூடாது. அவன்கிட்ட பிஸ்கெட் 3 பாக்கெட் இருக்குடா, அதுக்காக நீ பழகனா இவனை வச்சு செஞ்சிருவான். இவன் 3 பாக்கெட் தான் வாங்கண்ணே, உங்கள் வீட்டில் வரட்டும் சொல்லாமலாம் எடுத்துகிட்டு போயிடுவான். இல்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லுவான், போன வாரம் நீ எடுத்து சாப்பிட்டில்ல, இது இப்படி தான் வரும். இது ஃப்ரெண்டாக இவன் ஃப்ரெண்டு. அவனா உனக்கு உன் மேலே பிரியத்தில் கொடுக்கணும். உன் பழக்கத்தை அப்படி வச்சுக்கணும். பிடுங்கி திங்கிறது, எதிர்பார்க்கறது கூட வச்சுக்கணும்.
உங்கள் வீட்டில் கொடுத்தாங்களா? சில பேரை பார்க்குறேன், உதாரணமாக இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அல்வா, 1/4 கிலோ மிக்சர் வாங்கி தரேன் வச்சுக்கங்களேன், அடுத்த வக்தில் காலி பண்ணிடுறான். வயிறாது. அப்படி பண்ணக்கூடாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். ஒரு டீ குடிக்கும்போது கொஞ்சம். அதையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறாங்க, ஹசரத் இப்போ தான் வாங்கி கொடுத்தேன், அடுத்த நாளே காலி பண்ணிடுறேன் ஹசரத். அதே ஒரு ரிப்போர்ட்டாக நம்மள்ட்ட வருது. ஒரு கட்டை பெண் தானே வாங்கி தரேன் ஹசரத், அடுத்த நாள் பார்க்குற கட்டப்பை மட்டும் தான் இருக்குது, விஷயத்தை காணுன்றாங்க. அடுத்து ஃபோன் பண்ணப்போ, ஏம்மா பிஸ்கட் காலியாக போச்சு, இப்போ தான் வாங்கி கொடுத்தேன், காலியாக போச்சு. இப்படி சொன்னால் எப்படி? ஒவ்வொரு நாளைக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு போவாங்க, மொத்தமாக தான் வாங்கி கொடுப்பாங்க. அதை வச்சுக்கணும்ல, வச்சு சாப்பிடணும். நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்கணும். பல தடவை சொல்லியிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் யாரை இப்படி தேர்ந்தெடுத்த மாதிரி தெரியல. இவன் ஷைத்தானோ அவன் தான் ஃப்ரெண்டு, இவனுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இவன் குறைகளை மறைத்தால் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, குறைகளை சொன்னால் ஒஸ்ட்டு ஃப்ரெண்டுன்றான். பட்ட பேர் வச்சு கூப்பிடுறது என்ன பழக்கம் அது? நீ ஒருத்தனை கூப்பிடுவ. மதரசாவுடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே துவாவுடன் போனால் வாழ்க்கை முழுவதும் பரக்கத் தான், இங்கே பத்வாவுடன் போனால் வாழ்க்கை முழுவதும் முசீபத் தான். இங்கே துவாவுடன் போகணும். ஏன்? இது வந்து அமானிதம், அல்லாஹினுடைய வீடு. நம்ம தெரிந்தோ தெரியாமலோ இங்கே கால் எடுத்து வச்சுட்டோம். அப்போ இங்கேருந்து எப்படி போகணும்? துவாவுடன் போகணும். வருத்தப்படுத்திட்டு போகக்கூடாது. அதுக்கு அவன் வராமலே இருந்துடலாம். வந்து வருத்தப்படுத்திட்டு போனால் காலம் முழுக்க என்ன தான்? முசீபத்து தான். எப்படி முசீபத்து வரும்னே தெரியாது. ஏன்? இவன் சாப்பிட்டது யாரோடைய பொருள்? இவன் தண்ணீர் குடித்தது இஷ்டம் போல் குடிச்சிக்கோ, இஷ்டம் போல் சாப்பிட்டுக்கோ, ஆனால் இங்கே உள்ள ஹக்கை நிறைவேற்றிக்க. உனக்கு தான் ஃபீ சபீலில்லா. உன்னை நாங்கள் பட்னி போடலை அல்லாஹ்வின் வார்த்தை அடிப்படையில். ஆனால் என்ன செய்யக்கூடாது? எல்லாத்தையும் அந்த நியமத்தை எடுத்துக்கிட்டு படிக்காமல், ஒழுக்கம் இல்லாமல், ஒரு அதப் இல்லாமல் இருப்பது ரொம்ப தப்பு. அது நம்ம எத்தனையோ பேர் நீக்கியிருக்கோமா இல்லையா? அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. துவாவுடன் போகணும். இந்த தியாகத்துக்கு ரிசல்ட் என்ன? அதான் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய உபகாரம், கிஃப்ட் என்னது? ஒழுக்கத்திற்காக வேண்டி இங்கே என்ன செஞ்சுறாங்க? இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது என்னது? நல்ல துவாவுடன் போகணும். கல்வி அல்லாஹ் கொடுப்பான். துவாவுடன் போகணும். ஈசாவா அல்ஹம்து நல்ல பிள்ளையாக மாறிட்டாருன்னு நம்ம சொல்லணும். தாஹாவா பேருக்கேற்ற மாதிரி அழகா அல்ஹம்துலில்லா நல்லபடியாக இருக்கார் அப்படின்னு சொல்ல வைக்கணும். அடிப்பீங்களா? இல்லாட்டி ஐயா அவனா தெரியாதனமாக சேர்த்துட்டேங்க, சக்குன்னு கூப்பிட்டு போங்க அவனை என்று சொல்ல வச்சுருக்கூடாது. நான் கல்விக்காக அர்ப்பணிப்பு ரொம்பலாம் பண்ணலை. அம்மா விட்டு வந்திருக்கோம். இங்கே அதுவும் பெரும் ரொம்ப தொலைவில் உள்ள ஊரில் தான் வந்திருக்கோம்மா. அடுத்த தெருவில் ஒருத்தர் இருக்கான், அடுத்த ஒரு 2-3 கிலோமீட்டரில் ஒருத்தர் இருக்கான். இங்கே தானே இருக்குது சங்கரன் கோவில். பக்கத்து தெரு மறைக்கிறது உன் வீடா, உன் தெருவா? மறைக்கிறது தெருவா இங்கே பக்கத்தில், வடகரை பக்கத்தில். மிஞ்சி போனால் கொஞ்சம் தூரம் திருச்சியை சொல்லலாம். அவ்வளோ வேறு என்ன தியாகம் பண்ணிட்டோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க வாப்பா சின்ன வயசுலேயே மௌத்தாயிட்டாங்க. அவங்க உம்மா அவங்க பிறந்தது எங்கே? சிரியாவில் பிறந்தாங்க. அங்கே உள்ள சூழ்நிலை சரியில்லையே அப்படின்னு சொல்லி 2 வயசு பிள்ளையை போட்டு மக்காவுக்கு போயிட்டாங்க. எதுக்காக போனாங்க? சொகுசுக்காக போனாங்களோ? முதல் சூழல் சரியில்லை. என் மகன் இங்கேருந்து ஒழுக்கமாக வளர மாட்டான், நல்லபடியாக இருக்க மாட்டான்னு சொல்லி எங்கே போயிட்டாங்க? மக்காவுக்கு போயிட்டாங்க. அப்போல்லாம் மக்கா அந்த நேரத்தில் இப்போவும் கல்விக்கு பேர் போனது. அப்போ கல்வியினுடைய தாக்கம் ரொம்ப மக்கள். அங்கே இமாம்கள் இருப்பாங்க. அப்படி அங்கேருந்து 8 வயசில் ஹாஃபிதுல் குர்ஆன் யார்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எத்தனை வயசில்? 8 வயசில். இப்போ இன்றைக்கி 8 வயசில் அலிபாய் முக்கி ஓதுறான். அல்லாஹு அக்பர். 8 வயசில் முழு குர்ஆனும் மனனம். யார்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.
10 வயசில் முஅத்தா முழுவதும் அத்தான்னு கேட்டுறீங்கப்பா. முஅத்தான ஹதீஸ் புத்தகம் அது இருக்குது வால்யூம், அது முழுவதும் மனப்பாடம். எத்தனை வயசில்? 10 வயசில். 8 வயசில் ஹாஃபிதுல் குர்ஆன், 10 வயசில் ஹாஃபிதுல் முஅத்தா. அந்த ஹதீஸ் கிதாப் பேர் முஅத்தான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு மதீனாவுக்கு போயிட்டாங்க. ஏறத்தாழ 16 வயசுலேயே அவங்க மிகப்பெரிய ஆலிமாயிட்டாங்க. எத்தனை வயசில்? 16 வயசுலேயே. அதுக்கு பிறகு கல்வி கற்றுக்கொள்வதற்கு அத்தனை ஊருக்கு பயணம் செஞ்சாங்க. எல்லாம் இந்த மரக்கேறு தீர் மாதிரி பயணமா, மரக்கேறு தீர், வடகரை, சங்கரன் கோவில், இப்படியா நாடு விட்டு நாடு. எதற்காக வேண்டி? கல்வியினோட. இப்போ நம்ம மிஞ்சி போனால் அங்கே திருச்சி, இங்கே மேலப்பாளையம், இங்கே பேட்டை, இங்கே தஞ்சாவூர். தஞ்சாவூர் யாரும் கிடையாது. ஓடு தஞ்சாவூராப்பா? மயிலாடுதுறை. இப்படி தான், இவ்வளோ தான் நம்ம இது ஒரு பெரிய தியாகம்லாம் கிடையாது. என்ன உம்மா அப்பா விட்டு வந்து இருந்தது மட்டும் ஒரு ஏற்றுக்கலாம், தியாகம் மாதிரி ஏற்றுக்கலாம். ஏன் இந்த பேச்சு வந்துச்சு? அவங்க வருத்தம் இருக்க தான் செய்யும், இருக்காதா? அப்படி இருந்து ஏன் வந்து இங்கே வந்து ஓத வைக்கிறாங்க? நல்ல ஒழுக்கத்துக்காக வேண்டி தான். அப்போ இங்கேருந்து அதை கற்றுக்கொள்ளாமல், அந்த ஒழுக்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ளாமல் இப்படி பத்வா உடனே போனால் விளங்குமா? அதை விட கேவலம் ஒன்றுமே கிடையாது. இப்போ சம்பாதிக்க வெளிநாட்டு அனுப்பிட்டாங்கப்பா, மாதம் 1 லட்சம் சம்பளம். நம்ம ஷாஃபிக்கு போயிட்டு வாப்பா, எல்லாம் நல்ல துவா தானே செஞ்சு அனுப்பி வச்சுட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. புரியுதா இல்லையா? ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க, இல்லை சவுதிக்கு அனுப்பி வச்சுட்டாங்க வச்சுக்கோங்களேன். வரும்போது எப்படி வரணும்? பணத்தோடு வரணும். வெறுங்கையா வயசு வந்தால் எப்படி இருக்கும்? அதே 1 வருஷம் தியாகம்தான். ஆனால் வெறுங்கையா வந்தால் ஏன்னா எப்படி மனசு கஷ்டப்படாதா? அப்பா உன்னை 1 வருஷம் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்த, நீ எங்களை விட்டு பிரிஞ்சிருந்த, இப்படி வெறுங்கையாக வந்திருக்கியப்பா. நாங்கள் சம்பாதிக்கலை, எனக்கு இங்கே வேலை கிடைக்கல, உங்கள்கிட்ட நான் சொல்லாமல் இருந்துட்டேன், நாங்கள் தான் சும்மா அப்படி சுற்றிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்குமா? அது நல்ல வேலை கிடச்சிதுப்பா, நல்லா சம்பாதிச்சு அங்கேயே செலவு பண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா, நல்லா இருக்குமா? எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அது நீ போகாமலே இருந்துக்கலாமாப்பான்னு சொல்ல மாட்டாங்களா? அப்போ அதே மாதிரி நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி உங்கள் பேரண்ட்ஸ் இங்கே வந்து அனுப்பியிருக்காங்க. இங்கேருந்து போகும்போது வெறுங்கையாக போனால், துவா இல்லாமல் போனால் நல்லா இருக்குமா அது? அப்போ எந்த நோக்கத்திற்காக வந்து இங்கே விட்டாங்களோ அந்த நோக்கத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்றும். நீ தைப்பமா இன்ஷா அல்லாஹ். அது முதல் விஷயம். என்ன நோக்கத்தை நாங்கள் நிறைவு செய்வோம் என்பதற்கான முதல் ஆதாரம் என்ன? சொல் பேச்சு கேட்கணும். உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது, ஆனால் சொன்னால் என்ன செய்யணும்? அதான் முதல் விஷயம். புரியுதா? சொல் பேச்சு கேட்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சொல் பேச்சு கேட்கல, இவன் பொய் சொல்கிற, அதேமாதிரி உண்மையை சொல்லிப்பால. தப்பு செஞ்சோம் எத்தனையோ பேர் வந்து சொன்னீங்க. சில நேரங்களில் கேட்பதற்கு முன்பாக வந்து சொல்லிட்டீங்க, என்ன குறைஞ்சி போயிட்டீங்க. இப்போ அப்துல் பாரி வந்து பையனை சேட்டை தப்போ அப்துல் பாரி மேலே இல்லை, இருந்தாலும் கோபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, வந்து சொன்னாப்லே இல்லையா, என்ன குறைஞ்சி போயிட்டார் அப்துல் பாரி. அதே நேரத்தில் இன்னொரு பையன் உண்மையை மறைச்சான், அவன் என்ன வந்து நம்மள்கிட்ட வந்து என்ன கண்ணியமாகிட்டான். அப்போ என்ன செய்யக்கூடாது? உண்மையை மறைக்கக்கூடாது. கேட்டு என்ன செஞ்சிடணும்? சொல்லிடணும். கேட்காமலே சொல்லி பாருங்கள், அல்லாஹ் அது தண்ணி பறக்கு. ஜாமலை இந்த தப்பு, அதுவும் பொய்யை ஏற்றுக்க சொல்லலை. நான் என் தப்பை பண்ணிட்டேன், இன்னும் செய்ய மாட்டேன், முடிஞ்சு அவ்வளோதான். அந்த நேரத்தோடு அது தொலைஞ்சிச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அங்கே அந்த இடத்துல திட்டு வாங்கினாலும் சரி, 2 ஏச்சு வாங்கினாலும் சரி, ஆனால் காலம் முழுக்க அவருக்கு பறக்கத்தான் அல்லாக்கிடும். ஆனால் இங்கே ஏமாத்துனா நமக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை, புரியாமல் ஒன்றும் இல்லை.
அவ்வளோதான். பின்னால் காலம் முழுக்க அப்படி தான் இருக்கும், எங்கேயுமே மாற முடியாது. மாற்றிக்கலாம் அது இன்ஷா அல்லாஹ். இப்போ முதல் விஷயம் என்ன சொன்னால் அந்த பழக்கத்தை கொண்டு வரும். வார வாரம் அந்த லிஸ்ட்டு எதுக்காக வேண்டி கேட்குது? சிறந்த மாணவர்கள் அப்படின்னு சொல்லி. நான் சிறந்த படிப்புதாரிகள் லிஸ்ட்டு போடலையே, என்ன போட சொல்லியிருக்கு? அதுக்கு தான் சொல்லியிருக்கு. அந்த சிறந்த மாணவர்கள் பட்டியலில் நாம் வந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு சின்ன முன்னேற்றத்திற்கான பாதை. நடிக்கவாது செய்யலாம், அப்படி கூட செய்யலாம். நடிச்சாவது என்ன செஞ்சிடணும்? அந்த சிறந்த மாணவர்கள் பட்டியலில் வந்துடும். அந்த நடிப்பு என்னவா மாறிடும்? உண்மையாக இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும், ரப்பே நான் நடித்து தான் வந்தேன், உண்மையாக மாற்றிடு ரப்பே. அல்லாஹ் மாற்ற மாட்டானா? அப்படியாவது வரும். சில பேர் வர்றதே கிடையாது. புது பிள்ளைங்களை வர முயற்சி பண்ணணும். ஒரே ஒரு பையன் வந்தான், ஹுசேன் இந்த வாரம் வந்திருக்காப்புல. புது பிள்ளைங்க, பழைய பிள்ளைங்க வெக்கப்பட வேண்டாமா? அப்படி நாங்கள் எதில் குறைஞ்சி போயிட்டோம்? அப்படி எதில் நாங்கள் திருத்தணும்? யோசிக்கணும். புது பிள்ளைங்க பேர் அதில் ஏறிச்சுன்னா பழைய பிள்ளைங்களுக்கு அதை விட கேவலம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பழைய பிள்ளைங்க பேர் அங்கே வந்துச்சுன்னா நமக்கு அதை விட சந்தோஷம் எதுவும் கிடையாது. ஆனால் 2 பிள்ளைங்க எதிர்பார்த்துட்டே இருப்பேன். புது பிள்ளைங்க பேரை வந்த மாதிரி பழைய பிள்ளைங்க பேரும். யார் பேரை எழுதுனே மண்டை குழம்புனுங்களுக்கு. இந்த பையனும் அது நல்லா தானே இருக்கான், இந்த பையனும் நல்லா தானே இருக்கான் என்று ஒரு குழப்பங்களுக்கு வரணும். இந்த வாரம் நான் பார்த்த வரைக்கும் சூப்பராக இருக்கேன், ஒரு மிஸ்டேக் இல்லையே. இப்போ என் கல்பில் பட்ட வரைக்கும் புது பிள்ளைங்களே ஹுசேன் தான் நல்ல பையனாக எனக்கு தெரியுது. ஒரு ரிப்போர்ட் இல்லை, அவன் உண்டு இருக்கான், அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். அதே மாதிரி மற்ற புது பிள்ளைங்க ஏன் வரலை? சேட்டையில் நம்பர் 1 லிஸ்ட்டு போட்டால் வந்துடும். என்னப்பா சங்கரங்கோவில் சேட்டையில் லிஸ்ட்டு போட்டால் வந்துடும். வெக்க போடணும். ஒரு தடவை ஒரு தவறை திருத்தி கொடுத்தா திரும்ப அது வரக்கூடாது. மாற்றிக்கலாமா? இப்படி புது பிள்ளைங்க என்ன தவறு செய்தாலும் நமக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்லை. அதே மாதிரி இந்த வார லிஸ்ட்டில் யார் வரான்னு பார்ப்போம். எந்த புது பிள்ளைங்க வராங்க, எந்த பழைய பிள்ளைங்க வராங்கன்னு பார்ப்போமே. வேறு ஏதோ சொல்லணும்னு நினச்சி எங்கேயோ வண்டி போயிடுச்சு. விஷயம் விளங்குச்சா? அப்போ கடைசியாக சுருக்கமாக முடிச்சுப்போம். சொல்லுங்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தரக்கூடிய அன்பளிப்புகளில் சிறந்த அன்பளிப்பு எது? அப்போ அந்த அன்பளிப்பு உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? நம்புறீங்களா? எனக்காக சொல்கிறீங்களா? நான் அது சொல்லலையே, ஹதீஸ் புத்தகத்தில் வர்றது தான் சொன்னேன். அப்போ அதுக்காகத்தான் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து விட்ருக்காங்க. இங்கே இல்லாட்டி எங்கள் வீட்டில் இவனை வச்சு பார்த்துக்க முடியலை, இவருக்கு எங்களால் உணவு கொடுக்க முடியலை, உடை கொடுக்க முடியலை, தண்ணீர் கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லி விட்டாங்களா? யார் பேரண்ட்ஸும் அப்படி கிடையாது. எதுக்காக தான் விட்ருக்காங்க? அப்போ உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு செய்த சிறந்த கிஃப்ட் என்னது? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதை கற்றுக்கொள்ள தயாராகிடும். இப்போ அடுத்த வருஷம் தயாராகிடலாமா? இப்போத்திலிருந்து இது வரைக்கும் கற்றுக்கொண்டு தான் இருக்கீங்க. இன்றைக்கி அசல் ஹதீஸ் சொன்னாங்களா? கேட்டிங்களா? அது நம்ம வாழ்க்கையில் என்ன எடுத்துக்கிட்டோம், அது நம்ம வாழ்க்கையில் எப்போ கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வரலாம். உடனே கொண்டு வர முடியாட்டாலும் கூட என்ன பண்ணிடணும்? மனசில் வச்சுக்கணும். இது அமல்படுத்த முடியலையே, அல்லாஹ்ட்ட துவா கேட்டுக்கிட்டே இருந்தால் அல்லாஹ் அமல்படுத்த வைப்பான். அப்போ நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கு செய்யக்கூடிய கிஃப்ட் என்னது? இங்கேருந்து எப்படி போகணும்? அந்த ஒழுக்கத்தை பெற்று போகணும், அந்த துவாவை பெற்று போகணும். செய்வீங்களா? இங்கே செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன? சொன்னால் கேட்டால் கரெக்டாக உண்மையை சொல்லிடும். என்ன செய்யக்கூடாது? மறைக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், யாரும் கேலி பண்ணக்கூடாது, பட்ட பிறச்சு கூப்பிடவே கூடாது. அது ஆக மோசமான பழக்கம். அதை மாற்றிக்கலாமா? அல்லாஹ் தஆலா இந்த ஹதீஸின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆகிரு தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹ்.